பேருக்கும் 16,000 கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கிறோம். இந்த கார்டனுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க. உலகிலே மிகப்பெரிய ஃப்ளவர் மிரக்கல் கார்டன் அழைக்கப்படுற இந்த கார்டனுக்கு நான் போனதில்லை. உண்மையிலே இது மிரக்கல் கார்டன் தான். வாவ், சூப்பராக. இது பிகாஸ் ஆஃப் த ஹார்ட். இந்த ஹார்ட் வடிவில் ஹலோ நண்பர்களே, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் துபாயில் இருக்கிற ஒரு அமேசிங்கான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கிறோம். இது துபாயில் மட்டும் இல்லை, உலகமே ரொம்பவும் பிரபல்யமாக பேசக்கூடிய ஒரு பிளேஸ் தான் துபாய் ஃப்ளவர் மிரக்கல் கார்டன். துபாயில் உள்ள இந்த ஃப்ளவர் மிரக்கல் கார்டன் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். வீடியோக்குள்ளே போய்ட்டு நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த மிரக்கல் கார்டன் வந்து அல்பர்சா சவுத் பகுதியில் துபாய்லான் ஸ்ட்ரீட் 3ல வந்து ஷேக் சைத் ரோட்டில் அமைஞ்சிருக்குது. துபாயில் இருக்கிற இந்த கார்டன் தான் உலகிலே மிகப்பெரிய ஃப்ளவர் மிரக்கல் கார்டன் அப்படின்னு அழைக்கப்படுது. நாங்கள் இந்த கார்டனுக்கு வந்த உடனே ஃபெஸ்ட்டுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். நாங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நாங்கள் இங்கே வந்து டிக்கெட் ஆஃபீஸில் போய்ட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு வந்து 100 திர்ஹம், துபாய் திர்ஹம். ஸோ ஸ்ரீலங்கன் ப்ரைஸுக்கு வந்து ஒருத்தருக்கு 8,000 ரூபாய். நாங்கள் 2 பேருக்கும் 16,000 கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்கிறோம். இந்த கார்டனுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். வாவ், சூப்பராக செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உலகிலே மிகப்பெரிய ஃப்ளவர் மிரக்கல் கார்டன் அழைக்கப்படுற இந்த துபாயில் இருக்கிற இந்த கார்டனில் வந்து சுமார் 72 சதுர அடி மீட்டர் பரப்பளவில் வந்து இந்த கார்டன் அமைஞ்சிருக்குது. அடுத்தது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் கார்டனில் 150 மில்லியனுக்கும் அதிகமான ஃப்ளவர்ஸால் வந்து நிரப்பி அதை வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. நான் எத்தனையோ வகையான கார்டனுக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கார்டனுக்கு நான் போனதில்லை. உண்மையிலே இது மிரக்கல் கார்டன் தான். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்கள், என்ன மாதிரி அமைப்பில் எல்லாம் இதை வடிவமைச்சு வச்சுக்கிறாங்கண்டு. இந்த ஃப்ளவர் கார்டனில் வந்து பார்வையிடக்கூடிய நேரம் டைம் அப்படின்னு பார்த்தா மண்டே டு ஃப்ரைடே, அதாவது வார நாட்களில் காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இது திறந்து வைக்கப்படும், பார்வையிடலாம். ஸோ வார இறுதி நாட்கள், அதாவது அந்த லீவு நாள், சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் காலை 9 மணி தொடக்கம் இரவு வந்து 11 மணி வரை, அதாவது மாலை 11 மணி வரைக்கும் இது அங்கே பார்வையிடுறதுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கார்டன் இன்சைட்டில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்கள் இருக்குது, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட். அடுத்தது வந்து திங்ஸ்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இடங்கள், இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது. வாஷ்ரூம்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இங்கே வந்த எல்லாருமே வந்து முக்கியமாக ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. நீங்கள் நினைக்கிற இடத்துல விரும்புகிற டைமில் விரும்புகிற மாதிரி நீங்கள் படங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் படம் பிடிக்கும்போது உங்களோட கையில் இருக்கிற ஹேண்ட்பேக் அல்லது உங்களோட திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அப்படி படங்களை எடுக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் இதுக்கு நீங்கள் உங்களோட திங்ஸை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இங்கால உங்களோட கவனத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிற விஷயத்தில் செலுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களோட திங்ஸில் கவனம் இருக்காது. ஆனால் அந்த நீங்கள் கவனம் இல்லாத அந்த கெப்புக்குள்ளே அந்த திங்ஸை எடுத்துகிட்டு போய்த்துருவாங்க செக்யூரிட்டி. அது உங்களுக்கு விளங்காது, ஆக்களோட ஆக்களை இருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் பேக்கில் அங்கே வைக்கிறதுக்கு எலவுட் இல்லை, நீங்கள் கையோடைய கொண்டு தெரியணும். அப்படி உங்களோட பொருள் ஏதாவது நீங்கள் வச்ச இடத்துல இல்லை மிஸ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் ஆக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே வேலை செய்கிற யார்ட்டையாவது கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய்த்து இப்படி திங்ஸ் காணாமல் போய்ட்டு நீங்கள் அடையாளத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் உடனே எடுத்து தருவாங்க. எல்லா பொருட்களுமே சேஃபாக இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுது. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற அந்த கெப்புக்குள்ளே எங்களோட திங்ஸ் வந்து இல்லாமல் போயிட்டு, அப்போ நாங்கள் இந்த மாதிரி விசாரித்தோம். அப்போ அவங்க சொல்லி தந்தாங்க, நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை, உங்களோட பொருள் எல்லாமே சேஃபாக கிடைக்கும், நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்கன்ட்டு. ஸோ நாங்கள் போயிட்டு நான் இப்போ உங்கள்ட்ட எப்படி சொன்னனோ அதே மாதிரி நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு அந்த பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக போகிறவங்களுக்கு. இங்கே சைட்டில் பாருங்கள், எமிரேட்ஸினுடைய ஃப்ளைட்டை வந்து ஒரிஜினல் பூக்களாலே இந்த மாதிரி வடிவமைச்சு வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது.
வாவ், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து குடைகள் பாருங்கள், ஒவ்வொரு கலர் குடைகளை எந்த மாதிரி வடிவமைச்சு வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கார்டன் ரொம்ப பிடிச்சிருக்குது. இருந்தும் இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது பிகாஸ் ஆஃப் த ஹார்ட். இந்த ஹார்ட் வடிவில் இந்த இடத்துல இந்த மாதிரி டெக்கரேஷன் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. Mama, film? لا. Ladies and gentlemen, the honor members is playing from Divine Garden to the Mall of the Emirates and Marshall. சன் டவுன் ஆகிட்டுது. இனிமேல் வந்து நைட்ஸுக்குரிய லைட்லாம் போடுவாங்க பாருங்கள். லைட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நிறைய ஷாப்பிங்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த மிரக்கல் கார்டனை நான் ஃபோனில் நிறைய தரம் பார்த்துட்டு ஆசைப்பட்டிருக்கிறேன் இங்கே வரணும் பார்க்கணும் அப்படின்னு. இன்றைக்கு இந்த இடத்துல நேரில் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ யார் யாரெல்லாம் இந்த மிரக்கல் கார்டனுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டுருக்கிறீங்க, எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்தவங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு, இப்போ வர போகிறவங்களோட அனுபவம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் டைமில் இந்த மிரக்கல் கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். டே டைம், நைட் டைம்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, பை பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.